வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் சார்பாக வர இருக்கின்ற ஜிஎஸ்டி வரி விதிப்பு குறித்து தொடர்ந்து நாங்கள் எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் மத்திய அரசு எதையும் காதில் வாங்காமல் நாளை இரவு ஆகஸ்டிலே வெள்ளையர்கள் நம்முடைய ஆட்சியை ஒப்படைத்தது போல ஒரு விழா கோலமாக இரவு 12 மணி அளவிலே நாடு மீண்டும் சுதந்திரம் பெறுவதாக எண்ணிக்கொண்டு அந்த வரி விதிப்பை அமல்படுத்த இருக்கிறார்கள். வரி விதிப்பு என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியது குறைவாக இருந்தாலும் எதிர்க்கக்கூடியது அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தினுடைய பாரம்பரியமான உணவு அரிசிக்கு வரி, ஏழை எளிய மக்கள் சாமானிய மக்கள் உற்பத்தி செய்யக்கூடிய கடலை மிட்டாய், சீனி மிட்டாய், தேன் மிட்டாய்களுக்கு 18% வரி. அது மட்டுமல்ல, பேக்கரி என்பது தமிழகத்திலே 40 விழுக்காடு ஏழை எளிய மக்கள் அன்றாடம் பசியாற்றக்கூடிய வகையில் உணவை தயாரித்து தரக்கூடியது பேக்கரி. அதற்கு 18% வரி. ஆனால் அமெரிக்காவிலிருந்தும் இத்தாலியிலிருந்தும் இறக்குமதி செய்யப்பட்ட பீஸா, பர்கருக்கு 5% வரி. இது எங்கே தவறு நடக்கிறது என்பதை மத்திய அரசு புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் பிரதமர் அவர்களுக்கு தெரிந்து நடக்கிறதா, தெரியாமல் நடக்கிறதா என்ற சந்தேகம் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு எழுந்திருக்கிறது. குறிப்பாக அந்நிய நாட்டு நிறுவனங்களுக்கு 5% என்று சொன்னால் பின்னால் மறைமுகமாக திரைமறைவிலே தவறான வழிகளிலே அவர்கள் ஈடுபடுகிறார்கள் என்பதை நிரூபித்து காட்டக்கூடிய வகையில் தவறு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே சாமானிய வியாபாரிகள் பாதிக்கப்படுகின்ற வணிகர்களை அழைத்து எங்களை சட்ட திருத்தம் செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து பாரத பிரதமர் உள்ளிட்ட நிதியமைச்சர், மாநிலத்தினுடைய முதல்வர், மாநில நிதியமைச்சர், வணிக வரித்துறை அமைச்சர் நேற்று வரை தொடர்ந்து அழுத்தம் கொடுத்திருக்கிறோம். ஒரு 15 நாளைக்குள்ளே பல்வேறு சட்ட விதிகளையும் வரி விதிப்புகளையும் வருகின்ற கவுன்சில் கூட்டங்களிலே நாங்கள் மாற்றித் தருகிறோம் என்று உறுதி தந்திருக்கிறார்கள். ஆகவே நாளை நடைபெறுகின்ற கடை அடைப்புகளை நாங்கள் கலந்து கொள்ளவில்லை, கருப்பு கொடி நாங்கள் ஏற்றப்படவில்லை. ஆனால் தொடர்ந்து எங்களுடைய கோரிக்கைகள் ஏற்கப்படாமல் மத்திய அரசும் மாநில அரசும் ஏமாற்றுவார்கள். ஆனால் தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவை ஸ்தம்பிக்கக்கூடிய வகையில் மாபெரும் எதிர்ப்பை சம்பாதிக்கக்கூடிய வகையில் மத்திய அரசு சிக்கிவிடக்கூடாது. இன்னும் 1.5 ஆண்டுகளிலே பார்லிமெண்ட் தேர்தல் இருக்கிறது என்பதை மத்திய அரசு நினைவிலே வைத்துக் கொண்டு வியாபாரிகள் கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும். இல்லை என்று சொன்னால் ஒரு வார காலத்திற்கு பிறகு அகில இந்திய அளவிலே கூட்டத்தை கூட்டப்பட்டு மாபெரும் தொடர் போராட்டத்தை தமிழ்நாடு வணிகர் பேரமைப்பு அறிவிக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏதாவது நீங்க சந்தேகம் தான் கேட்டீங்கன்னா இப்போ வந்து ஜவுளித்துறைக்கு வந்து இங்கே வந்து ஃபைட் பண்ணியிருக்காங்க. ஆமாம் ஆமாம், கவர்னர் பொறுத்த வரைக்கும். ஆமாம், இப்போ வணிகர் சங்கம் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கோ இல்லை? நாங்கள் வந்து அவங்களுடைய போராட்டத்துக்கு ஆதரவு. அதே நேரத்தில் ஜவுளி வியாபாரிகள் சங்கம், அரிசி சங்கம், நகை வியாபாரிகள் சங்கம், ஓட்டல் சங்கம் என்று நாங்கள் ஒரு ஒருங்கிணைப்பு குழு வைத்திருக்கிறோம். அதில் 68 அமைப்புகள் இணைந்திருக்கிறது. அத்தனை அமைப்புகளையும் இணைத்து ஆலோசனை பெற்றுதான் போராட்டத்தை அறிவிப்போம். நாங்கள் போராடுகின்ற பொழுது தமிழகத்திலே ஒரு கடையில் கூட டீ கிடைக்காது, பெட்டி கடையிலே பீடி கிடைக்காது என்பதை நான் தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். கடைசியில் ஒரு டீ கடைக்காரன் கூட பாதிக்கப்படுறாரு. ஜவுளி கடையில் வந்து அங்கே ஆட்கள் வேலைக்கு வரலன்னா டீ கடைக்காரன் கூட அந்த இல்லை, அதாவது ஜவுளி கடையில் அதாவது நுகர்வோர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, மளிகை வியாபாரி ஜவுளி கடைக்கு போனால் இவர் நுகர்வோர், ஜவுளி வியாபாரி மளிகை கடைக்கு வந்து அவர் நுகர்வோர். பாதிப்பு என்பது ஒட்டுமொத்தமாக தமிழகத்தினுடைய மக்களுக்கு முழுமையாக பாதிப்பு. காரணம் 14% இருந்த சாதாரணமாக பர்னிச்சருக்கு 14% இருந்தது. நாளை மறுநாள் 28%. ஆனால் அதுக்கு என்ன அரசாங்கம் விளக்கம் சொல்றதுன்னா, அது ஆடம்பர பொருள் 28% என்று சொன்னார்கள். மசாலா பொடி, அன்றாடு மக்கள் பயன்படுத்தக்கூடிய மசாலா பொடி 28%. ஊறுகாய் இதுக்கெல்லாம் கடுமையான வரி. இதெல்லாம் அன்றாடு ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தக்கூடியது. இதற்கெல்லாம் வரி என்று சொன்னால் மீண்டும் உலகம் சுதந்திரம் பெறப் போகிறது என்று நிதியமைச்சர் மரியாதைக்குரிய அருண் ஜேட்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். காங்கிரஸ் அரசு எதை செய்ததோ அதே பாரதிய ஜனதா அரசும் செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் குற்றச்சாட்டாக வலியுறுத்துகிறோம். மத்திய மாநில அரசுகளின் நடவடிக்கை மாநில அரசு நாங்கள் தெளிவாக கேட்டோம். மாநில அரசு மத்திய அரசுக்கு இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்புக்கு சட்டமன்றத்திலே ஆதரவு என்று நிறைவேற்றியதை நாங்கள் தவறு என்று சுட்டிக்காட்டினோம். காரணம், மாநில அரசு தமிழகத்தினுடைய வணிகர்களை அழைத்து ஆலோசனை பெறாமல் மத்திய அரசுக்கு ஆதரவு தெரிவித்தது தவறு என்பதை நாங்கள் தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கோம். அதாவது அரிசிக்கு ட்ரேட்மார்க் உள்ளதுக்கு 5% வரி முதல்ல அப்படிதான் உள்ள வருவாங்க. இப்போ சாதாரணமாக சர்வீஸ் டேக்ஸ் கொண்டு வந்தாங்க, 7 பொருளுக்கு தான் வரி கொண்டு வந்தாங்க கடந்த நிதியமைச்சர் சிதம்பரம் அவர்கள். இப்போ 97% பொருள்களுக்கு வரி வந்துருச்சு.
அதே போல தான் முதல்ல பிராண்டுன்னு சொல்லுவாங்க. 2011 ஒரு சட்டம் நிறைவேற்றிருக்காங்க, FSSAI ஆக்ட், உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிர்ணய சட்டம். அந்த சட்டத்தில் எந்த பொருளையும் பேக் பண்ணி விற்காம விற்பனை செய்ய முடியாது. அதற்கு பிறகு ஒரு வரி சொல்லுவாங்க, ட்ரேடுமார்க் இருந்தால்தான் தரமான பொருள் என்று அரசு சொல்லுகின்ற பொழுது மக்கள் ட்ரேடுமார்க் தேடி போவாங்க. எல்லா அரசுக்கும் 5% வரி வந்துடும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. குறிப்பாக இன்று சமீபத்தில் அமைச்சர் அவர்கள் நெஸ்லே கம்பெனி, ரிலையன்ஸ் போன்ற நிறுவனங்கள் தயாரிக்கின்ற பால் பவுடர்களிலே கலப்படம் இருக்கிறது அப்படி என்று சொன்னார்கள். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, அரசாங்கம் வெளிநாட்டு நிறுவனங்களிலே கலப்படம் என்று சொன்னால் நச்சுத்தன்மை உள்ள கோக் பெப்சி குளிர்பானம் முதற்கொண்டு இந்த நெக்ஸ்லே அண்டு நியூடில்ஸ் இன்று ரிலையன்ஸ் போன்ற நிறுவனங்களிலே தவறு செய்தால் அரசு தட்டி கேட்பதில் தயக்கம் காட்டுகிறது. ஆனால் சாமானிய ஒரு வணிகன் ஒரு மளிகை கடையிலே காலாவதியான பொருள் இருந்தால் தொலைக்காட்சிகள் ஊடகங்களை அழைத்துக் கொண்டு பத்திரிகைகளை செய்தியிட்டு இந்த வியாபாரி ஒரு காலாவதியான பொருளை விற்பனை செய்தா என்று விளம்பரப்படுத்துவார்கள். ஆனால் வெளிநாட்டு நிறுவனங்கள் சாதாரணமாக இந்த புரு பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் காப்பி கொட்ட படம் தான் இருக்கும், அந்த ஜிக்ரி படம் இருக்காது. ஆனால் சட்டப்படி அது மிஸ்பிராண்டு, அந்த படத்தை போட்டு அவன் குரு காப்பியை விற்பனை செய்யக்கூடாது. ஆனால் அதற்கெல்லாம் அரசு துணை போகிறது. அங்கேதான் இந்த அரசு கார்பரேட் கம்பெனிகளுக்கு துணை போகிறது, சாமானிய மனிதர்களுக்கு எதிராக இருக்கிறது என்று நாங்கள் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். வணிகர்கள் பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள், தொடர்ந்து மழை தண்ணி இல்லாத பொதுமக்கள் பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கெல்லாம் சீரான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசு என்பது வலுவான ஒரு அரசு இருக்கப்பட வேண்டும், வலிமையாக செயல்பட வேண்டும். தமிழக அரசுடைய செயல்பாடு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதாவது இது அரசியல். தமிழக அரசு எப்படி செயல்படுகிறது என்பது உங்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். இது நல்லது நடந்தால் பாராட்ட போகிறோம், தவறு நடந்தால் சுட்டி காட்ட போகிறோம். இல்லை, ஜெயலலிதா இருக்கும்போது எந்த விதமான ஒரு தொடர்ந்து வந்து ஒரு நிலையான அரசியல் இந்த ஜிஎஸ்டிக்கும் சரி எல்லாமே தமிழோட நீங்கள் வந்து வணிகம் பெரிய இருக்கிறதே வந்து தமிழகத்திலே பெரிய ஒரு சங்கம்னா உங்கள் சங்கம் தான். இதை நீங்கள் வந்து கவர்மெண்ட் எப்படி காட்ட போகிறீங்க, எப்படி எதிர்ப்பை காட்ட போகிறீங்க? நாங்கள் வந்து எதிர்ப்பை காட்டுகின்ற பொழுது நான் தான் முதலே சொன்னேன், எல்லா அமைப்புகளையும் இணைத்து அனைத்து காக்கா கூட பறக்காத அளவிற்கு தமிழகத்திலே ஒட்டுமொத்தமாக போராட்டம் நடக்கும். அதற்கு அரசு வழிவகை செய்தால் அன்று எங்களுடைய போராட்டத்தினுடைய வலிமை இந்த அரசுக்கு புரியும். அரசத்தினுடைய தவறுகளை நாங்கள் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். நச்சுத்தன்மை உள்ள குளிர்பானத்தை அகற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது கோடை காலத்தில் உள்நாட்டு நிறுவனங்கள் அந்த அளவுக்கு அந்த பொருளை கொடுக்க முடியாத சூழலிலே இந்த ஆண்டு தப்பித்துக் கொண்டார்கள். வருகின்ற ஆண்டிற்குள் பல்வேறு உள்நாட்டு நிறுவனங்கள் நாங்கள் அணுகியிருக்கிறோம். முழுமையாக குளிர் செய்யப்பட்ட பெட்டிகள் தேவையான குளிர்பானங்களை வழங்குவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். 2018 முழுமையாக அகற்றப்படுவார். அரசாங்கம் தான் தடை செய்ய வேண்டும். நெஸ்லே கம்பெனி என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் தருகின்ற பொருள் தரமான பொருள் என்று அவங்க சொல்றாங்க. அரசாங்கம் அதற்கு தடை விதிக்க வேண்டும். மாநில அமைச்சர் வந்து அவரே கொலை மிரட்டுவதாக அவரே தொலைக்காட்சியில் சொல்லியிருக்காரு. எந்த அளவுக்கு அப்போ அவருடைய வலிமையாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே மத்திய அரசு இதை தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமைச்சரும் வலியுறுத்தி இருக்கிறார். ஆனால் அரசு தான் தடை செய்யப்பட வேண்டும். தடை செய்யாமல் வேறு வழியிலே தவறு நடந்துவிடக்கூடாது. நீங்க வாங்குற வரைக்கும் நாங்கள் வித்துக்கிட்டு இந்த வணிகர் சங்கம் வியாபாரிகளை பொறுத்தவரையில் அதிகமாக போராடுறது தமிழகம், அடுத்து கேரளா, இப்போ பாண்டிச்சேரி இணைந்திருக்கிறோம். மற்ற மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதில் அமைப்பு வலிமையாக இருக்காது. அவங்களாம் இதை அதாவது பெரும்பாலும் வட மாநிலத்தில் இன்னும் சொல்ல போனால் வரி கட்டாமல் இருக்கிறவங்க வட மாநிலத்தை சார்ந்தவர்கள். தென் மாநிலத்தை சார்ந்தவர்களை பொறுத்தவரையில் பெரும்பாலும் வரி கட்டக்கூடியவர்கள், அது உங்களுக்கு தெரியும். ஆகவே தான் நான் கடுமையாக போராடுறோம். உங்களுடைய போராட்டம் வந்து அதாவது ஜிஎஸ்டி வரி விதிப்பில் கோரிக்கைகளை என்னென்று வலியுறுத்தி கொடுத்துருக்குறோம். தொடர்ந்து நிர்மலா சீதாராமனை 3 முறை 15 நாளைக்குள்ள சந்திச்சிருக்கோம். 15 நாளைக்குள்ள 3 முறை அழுத்தமாக சந்திச்சிருக்கோம். பிரதமருக்கு அனுப்பிச்சிருக்கோம், நிதியமைச்சர் சந்திச்சிருக்கிறோம், மாநில நிதியமைச்சர், மாநில வணிகவரித்துறை அமைச்சர், மாநில முதல்வர் சந்திச்சிருக்கோம். கடுமையான அழுத்தத்தை தரப்பட்டிருக்கிறது. தேவைப்படுமையானால் மத்திய அரசை எதிர்த்து இந்த சட்டத்தை போராடுகின்ற பொழுது மாநில அரசு எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும். குறிப்பாக மறைந்த முதல்வர் அவர்கள் ஜிஎஸ்டி வரியை கடுமையாக எதிர்த்தவர்கள் என்பதை இன்றைய முதல்வரிடத்திலே கோடிட்டு காமித்திருக்கிறோம். போராட்டம் வருகின்ற வாரத்திற்குள்ளாகவே இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து மாநிலத்தோடைய நிர்வாகிகளை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த கூட்டத்தை போட்டு அந்த கூட்டத்தில் நாடு தழுவிய போராட்டத்தை நாங்கள் எடுத்துடணும். கடலை மிட்டாய், நீங்கள் சாதாரணமாக கடலை மிட்டாய் பார்த்தீங்கன்னா 10 அறையில் உட்கார்ந்து கணவன் மனைவி தயாரிக்கிறது கடலை மிட்டாய், சீனி மிட்டாய், தேன் மிட்டாய்.
காலையில் தயாரிப்பாங்க, மாலையில் அந்த அதே அவர் போய் ஒரு ஜிஎஸ்டி குட்டி எடுத்துட்டு போய் கடையிலே வந்துட்டு பொருளை வாங்கிட்டு வருவார். ஒரு அடுத்த நாள் காலையில் தயார் பண்ணுவாங்க, மாலையில் விற்பாங்க. இதான் குடும்பம் நடக்கும். ஆனால் மல்டிநேஷனல் கம்பெனி கோடான கோடிகள் முதலீடு செய்கின்ற சாக்லேட் கம்பெனியோடு இவங்களுக்கு போட்டி போடுவதற்கு 18% வரி போடுவாங்க. அதை உடனடியாக அகற்றப்பட வேண்டும். 5% மட்டுமே அமல்படுத்தணும். பேக்கரிக்கு அதே போன்று 18% எடுக்கப்பட வேண்டும். 5% அமல்படுத்தணும். பீஸா பர்கருக்கு 28% போடணும். பீஸா பர்கர் கேஎஃப்சி சிக்கனுக்கெல்லாம் 28 ஒரே வரி என்கின்ற பொழுது பலமுனையாக புரிவதை ஏற்றுக்கொள்ள இயலாது. பெட்ரோல் டீசலுக்கும் ஜிஎஸ்டி வரி அமல்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தோம். பெட்ரோல் டீசல் அந்த மதுபானத்துக்கு அதாவது பெட்ரோல் டீசல் ஏன்னா நிதியமைச்சர் அருண்ஜேட்லி அவர்கள் ஒரே நாடு ஒரே சட்டம் ஒரே வரி என்று சொல்லுகிறார்கள். அந்த அடிப்படையில் டீசல் பெட்ரோலுக்கும் ஜிஎஸ்டி வரியை அமல்படுத்த வேண்டும். அதற்கு அமல்படுத்தாமல் இருப்பது ஒரே வரி என்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாங்கள் கேள்வியாக எழுப்புவோம்.